ஆன் பண்ணியாச்சு. Check. Praise the Lord. A very happy Independence Day and warmest greetings of the day in the precious name of our Lord Jesus Christ to all the celebrity guests on the dais and off the dais. Though we are not worthy, we receive grace upon grace in this unprecedented pandemic situation. We are truly fortunate to commemorate 75th Independence Day of our country. Let us submit ourselves to God and invoke His divine presence, praising Him for His immeasurable mercies. Please stand up for the musical invocation followed by Tamil Thai Vaalthu. வாழ்த்ததுமே
Now, the chaplain of our college, Miss Jennifer, will offer the opening prayer. ஜெபம் செய்வோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி தேசத்தை சேமத்தினாலும் நன்மையினாலும் வழிநடத்தின எங்கள் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். பல இக்கட்டுகளை கடந்து ஆண்டவரை 75 ஆண்டு காலம் எங்களுடைய தேசத்தை நீர் வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரும் காலங்களிலும் ஆண்டவரை இந்த தேசத்தை நீதியிலும் சமாதானத்திலும் நியாயத்திலும் ஆண்டவரை நடத்தி செல்ல எங்களுடைய தேச தலைவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஒழுங்குகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. Please be seated. I request our beloved principal, Dr. Usha Godwin, the able administrator and perfect leader, to deliver the ceremonial welcome address. இந்த 75வது சுதந்திர தின விழாவை ஆசரிக்கும்படியாக எமது கல்லூரி கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தாரை வரவேற்பது நமது வழக்கம். இந்த நேரத்திலும் இந்த வரவேற்புரை அளிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நமது மத்தியில் நமது லா அண்ட் ஆர்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் நாகசங்கரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நேற்று ஈவினிங் செக்ரட்டரி அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி சார் நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சார் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அக்செப்ட் பண்ணாங்க. நேற்று ஈவினிங் தான் சொன்னோம், உடனே அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க அந்த சட்ட ஒழுங்கு துறையில் அவர்களுடைய பணியை திறமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது நம் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். நம் அனைவர் சார்பிலும் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக 3 கொடை வள்ளல்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமது லே செக்ரட்டரி டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் ஐயா. அவர்களை பற்றி நிறைய சொல்ல தேவையில்லை. மிஷின் ஃபீல்டு யார் போய் கேட்டாலும் எந்த சர்ச் எந்த ஸ்கூல் உடனே வாரி வாரி வழங்குகிற ஒரு கொடை வள்ளல். நம்ம காலேஜுக்கு எப்போ இந்த பக்கம் வந்தாலும் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வந்து பண்ணுவாங்க. எல்லார் மேலும் ஏழை மக்கள் மட்டுமல்லாமல் எல்லார் மேலேயும் ஒரு அக்கறை கொண்ட ஒரு நல்ல மாமனிதர். அவர்களும் இந்த நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். யார் இங்கே வந்தாலும் நம்ம ஒர்க்கர்ஸ் யாரை பார்த்தாலும் ஏதாவது ஹெல்ப் பண்ணாமல் போக மாட்டாங்க. நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அவங்களே நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியாக அது அவங்களோட ஒரு நல்ல ஒரு வள்ளல் என்று சொல்லிக்கொள்கிறேன். அவர்களையும் நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் மத்தியில் நம் அனைவரும் அறிந்த கேஎம்ஏ நிஜாம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் செல்லமாக மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பீக்காக நமக்கு கொரோனா இருக்கிற டைமில் வந்து அம்மா உங்கள் காலேஜில் எல்லாருக்கும் இந்த டேப்லெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுற இந்த டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க நமது மாவட்டத்தில் உள்ள செக்ரட்டரி எம்டிஎம்கே செக்ரட்டரியாக இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லா ஹாஸ்பிட்டல் அந்த கொரோனா அதை பற்றி ஒரு பயமே இல்லாமல் எல்லா பக்கத்துலேயும் போய் அவங்களால முடிஞ்சது எல்லாம் மக்களுக்கு தேவையான அரிசி பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த பைபாஸில் போகும்போது எப்பவும் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு க்யூவில் அப்படி நிறைய நின்றுட்டுருப்பாங்க, ஏதாவது கொடுத்துட்ருப்பாங்க. பையாட்ட பேசும்போது சொன்னாங்க பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் நல்லா வச்சுருக்காரு, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம முடிஞ்ச வர மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்மை கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவர்களையும் நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது செக்ரட்டரி ஐயா ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் ஐயா வந்து நமக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லை 1 இயர் ஆக போகுது.
வந்த நாள்லேருந்து வர நேரம்லாம் ஏதாவது நம்ம ஸ்டாஃபுக்கு செய்யணும் கொடுக்கணும்னு சொல்லி எதையாவது கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க அந்த IMS இந்தியன் மிஷினரி சொசைட்டி அதில் ப்ரெசிடெண்ட்டாகவும் இருக்காங்க. இந்த நார்த்தில் மிஷன் ஃபீல்டுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நிறைய சர்ச்சஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு சந்தோஷம். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது திருமண்டல வைஸ் சேர்மன் ரெவரன் சுவாமிதாஸ் ஐயா நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்களும் நம்ம திருமண்டலத்தில் அவர்களுடைய தேவ பணியை திறமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்னும் 2 ஆயர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. ரெவரண்ட் சாமுவேல் புனிதராஜ், அவங்க வந்து CSI சென்னை டயசிஸை சேர்ந்த ஒரு ஆயர். நம்ம செக்ரட்டரி கூட வந்திருக்காங்க. அவர்களையும் நம்ம அனைவரும் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக ரெவரண்ட் SS திலக், அவங்க வந்து அவங்களும் சென்னை டயசிஸை சேர்ந்தவங்க. மத்திய தாம்பரத்தில் அவங்க ஆயரா பணியாற்றி வருகிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக எமது கல்லூரியின் தூண்களாக திகழும் எமது பாசத்துக்குரிய அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், இன்னும் எமது திருமண்டலத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து மக்கள், ப்ரெஸ், மீடியா அனைவரையும் இந்த சுதந்திர தின விழாவுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam, for your short and crisp welcome. Now it's time to honor the guests. I request our Secretary Ayya, Reverend Soundra Pandian, to present a memento to our chief guest, the illustrious civil servant, the Assistant Commissioner of Police, Law and Order at Tirunelveli, Mr. Naga Shankar IPS. I request our Secretary Ayya to present a memento to our chief guest. The most renowned political leader and social reformer, a well-known personality of Palayamkottai, is the District Secretary of MMK Party, Mr. Nijambai Mama. We request our Secretary Ayya to present a memento to our most generous person of our region. Principal. Now it's time to honor our lay secretary, Dr. D.S. Jayasingh, with a memento. I request our principal madam to present a memento to our dear Ayya, Dr. D.S. Jayasingh. Now I request our Secretary Ayya to adorn one of the promising contestants to shepherd the bishopric of the diocese, Reverend Swami Das, the Vice Chairman of the diocese, with a shawl. Thank you, Ayya. Now it's time to honor Reverend Tilak, Presbyter from CSI Chennai Diocese, with a shawl. He was with us yesterday with his beautiful sermon, which emphasized on the need of giving
and our social responsibility to help others. And it is indeed a great pleasure that our Secretary brought him amidst our midst. Now it's time to honor Reverend Puneet, the presbyter of CSI from Chennai Diocese. His prayers were showers of blessing to us yesterday. Thank you, Ayya. And I request our Secretary to present the memento. Thank you for the time. Now, on behalf of the call, and we have many celebrity guests with us, and after hoisting the flag, we will honor each one with a shawl. Please wait. On behalf of the college, yes. Now, our most beloved Ayya, Mr. Nijamba, is presenting a memento to the lay secretary of the diocese, Dr. D.S. Jay Singh. Thank you, Ayya. And he is reciprocating and appreciating our Secretary Ayya with a bouquet. Thank you, Ayya. And he is presenting a memento to our Assistant Commissioner of Police. Thank you, Ayya. And it's time to honor the lady, the backbone of our college. And Mr. Nijambai Mama is presenting a shawl to our principal. Okay. Yes, I request the most respected Assistant Commissioner of Police, Law and Order, Mr. Nagashankar IPS, has graced this occasion as our chief guest. We are indeed privileged to have an illustrious civil servant to hoist our national flag today. And on behalf of Sarataka College, I request the Assistant Commissioner of Police, Mr. Nagashankar, to unfurl our national flag at this momentous occasion. And I request the dignitaries to accompany him to the pole for the same. Thank you, sir. Now I request our distinguished chief guest to ignite us with his illuminating Independence Day speech. Sir, we are all ears for you. The podium is yours now. We are all ears for you, sir, for your Independence Day address. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். இந்த 75வது சுதந்திர தினத்தை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மண்ணிலிருந்து கொண்டாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நேற்று தான் மேடம் பேசினாங்க, அதுக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி சாரும் பேசினாங்க. இது மாதிரி மானி நீ வந்து கொஞ்சம் கொடியேற்றணும் அப்படின்ட்டு. இதில் சந்தோஷமான விஷயம்,
நான் இது ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக மகிழ்ச்சியோடு சரின்னு சொன்னேன். அதே போல் அங்கே வந்ததுனால மிகவும் பெரிய மனிதர்கள், நிறைய கொடை வள்ளல்கள், நிறைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைய ஃபாதர்ஸு எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த விழாவையும் சிறப்பாக கொண்டாடியிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. Thank you, sir, for your words of greetings. Now it is time to hear from the reputed dignitaries on the dais. On behalf of Saratoga College, the one who keeps the word of God closer to his heart, one who demonstrates the love of Christ in action, a very simple but extraordinary true man of God who believes in building Christian communities for the kingdom values. Our most honored and beloved edupreneur, entrepreneur and evangelist, the lay secretary of our diocese, Dr. D.S. Jayasingh, will deliver a special address. Now, on behalf of the college, I request our lay secretary to address us. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 75வது ஆண்டு சுதந்திர தினாவை கொண்டாடும்படியான கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, நாகசங்கர் அருமையான காவல்துறை அதிகாரி, நல்ல இந்த மண்ணில் பிறந்த மனிதர். அவர் அநேக விதமான வேலைகள் மத்தியிலூட இந்த கல்லூரி என்றவுடன் அது சாரட்டக்கர் கல்லூரி என்ற சொல்ல ஆசைப்பட்டு எப்படியாவது தன் பணி செய்ய வேண்டும் சொல்லி இந்த இடத்திற்கு வந்தாங்க. அவங்க கூட நன்றி செலுத்துகிறேன். என்னோடு என்னை அனுமையோடு அழைத்த பிரின்ஸிபாலுக்காக கூட நன்றி சொல்கிறேன். செக்ரட்டரி என்னுடைய தம்பி, எல்லாருக்கும் தெரியும்ல, ஐஎம்எஸ் பிரசிடெண்ட்டு என்னுடைய உடன் பிறந்த தம்பி, அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி வேண்டுகிறேன். நான் இன்னும் 2-3 நிறையா கரக பிரவேசம் சில இடங்கள்லாம் போக வேண்டி இருக்கிறதுனால சிறிதாக முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். எங்கே தேடுவே எங்கே தேடுவே என்னே சரி சுவை நான் எங்கே தேடுவே நான் எங்கே தேடுவே உன்னத ராஜரே உத்தவனேசரே உன்னத அன்பாலே என் உள்ளம் உருகுதே எங்கே தேடுவே நான் எங்கே தேடுவே என்னே சரி சுவை நான் எங்கே தேடுவேன். அருமையான மிஷனரி வாழ்ந்த பூமி, அதை சாரடக்குன்னு சொல்லி ஒரு ஹேண்டிகிராஃப்ட் அம்மா தன் அண்ணன் டக்கர் மூலமாய் எப்படியாவது ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி தனக்கு கொடுத்த பாக்கெட் பண்ணி சேர்த்து வச்சு இப்படிப்பட்ட கல்லூரிகளை ஆரம்பிக்க முடியாத ஒரு எண்ணத்தை கடவுள் கொடுத்தார். அதே போல் 75வது ஆண்டில் எத்தனை மனிதர்கள், காந்தி போல் எத்தனை புண்ணியவான்கள் அகிம்சை முறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டு நமக்கு மீட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சுதந்திரத்துக்கு பாக்கியமான வாழ்கிறோமா? அதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். நீ நிறைய பேர் சுதந்திரமாக வாழ்கிறதில்லை, ஏதோ சுதந்திரம் கிடச்சிருக்கு அவ்வளோதான், அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒழிய சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்ந்து நம்ம தேச தலைவர்களுக்காக அவங்க பாதுகாப்புக்காக கடவுளை நோக்கி வேண்டிக்குள்ள மக்களாக வாழ்கிறோமா? அதை நினச்சி தான் பார்க்கணும். இன்றைக்கி மனுஷன் வைராக்கியமான வாழ்க்கையில் வைராக்கியமான குணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதை நினச்சி தான் வேதனை கஷ்டங்கள். 27 ஆண்டுகளாய் தென்னாப்பிரிக்கா தேசத்தில் பிறந்த மனுஷன் மண்டேலா
27 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கையில் சிறைச்சாலையிலிருந்து வேதனைப்பட்ட மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பயங்கரமான கஷ்டங்கள், வேதனைகள். அடிப்பாங்க, நொறுக்குவாங்க, இருட்டறையில் வைப்பாங்க, எலி பிரிச்சாலி அனுப்புவாங்க. அப்படி அனுப்பி கஷ்டப்பட்டு பயங்கரமான நொறுக்குதல் மத்தியில் கஷ்டப்பட்டு கதறுவாரான். ஐயா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லி தாகத்தில் அழும்போது ஒரு சகோதரன் வந்து தண்ணிக்கு பதிலாக சிறுநீரை மேலே கழிச்சிட்டு போயிடுவாராம். அதையும் சகிச்சிட்டு இருந்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டுடைய விடுதலை பெற்று நாட்டுடைய அதிபதியாக வரும்போது தன் சக மக்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உல்லாசமாக சாப்பிடணும், திறந்த வெளி சாப்பிடணும் போகும்போது ஒரு மனுஷன் நடுநடுங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். அவருடைய சகாக்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா இந்த மனுஷன் நம்ம முன்னே நடுங்கிட்டு இருக்கானே, இவனுக்கு ஏதோ கொடூரமான நோயின்னு சொன்னாங்களாம். அப்போ மாண்டில சொன்னாராம், கொடூரமான நோய் இல்லை, நான் 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறைச்சாலையிலேருந்து கஷ்டப்படும் போது என் மேலே சிறுநீரை தெளித்த மனுஷன் தான். அது மாத்திரமல்ல, நான் விடுதலை பண்ணி ஆகி வருவேன்னு சொல்லி நம்ம நினைக்கல, நான் விடுதலை பெற்று வந்தேன். ஒருவேளை எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்னை சாகடிச்சிடணும்னு நினச்சி தான் பயந்துக்கிட்டு இருக்கான். நான் அப்படிப்பட்ட மனிதன் இல்லை. சிலுவையில் ஆண்டவர் மன்னித்தார்ல, தன்னை காரி உமிழ்ந்தவர்களை, முள்மூடி சூட்டிய மக்களை, தலையில் அடித்த மக்களை ஆண்டவர் மன்னித்தாரல்ல, அதைத்தான் நான் அவங்கள்ட்ட செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. அப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவங்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஒருவேளை நாகத்தம்பி வந்து இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ்ஸாக வரலாம், சில சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக அவங்க கடமையை ஆற்றுறாங்க, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ நினைக்காங்க. இரவு 2:30 மணிக்கு தான் வந்து படுத்தாங்களாம், அவங்களால உட்கார முடியல, ஆனால் பகலில் தூங்க முடியாது. தன் டியூட்டியை கரெக்டாக பார்க்காங்க. சுதந்திர இந்தியாவில் வாழ்கிற நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோமா, அதை தான் மனசில் வைக்கணும். அப்படி வாழ்ந்தால் தான் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். பலவிதமான பணத்தை, அரசாங்கம் கொடுக்க பணத்தை வாங்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தில் சவுக்கடிச்சு வாழ்ந்துக்கிட்டதுன்னா வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்காது. பாவம் வீட்டு வாசப்படியெல்லாம் படுத்திருக்கோம், வேறு எங்கேயும் போய் படுக்காது. ஒரு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி சாட்சி உள்ள வாழ்க்கை. எப்படி நாட்டில் நம்ம தலைவர்கள்லாம் வாழ்ந்தாங்க, காந்தி போல ஆட்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நேரு எப்படி வாழ்ந்தாங்க, காமராஜ் எப்படி வாழ்ந்தாங்க, கையில் சுத்தமுள்ள மக்களாக உண்மையாக தேசத்துக்கு கொடியை அசைச்சு வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்றைக்கி வாழும்போது தான் கடவுள் நிறைய விதமான காரியத்தை தந்து கிருபையை தரணும். இப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரி போல் ஆட்களுக்கு கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு நல்ல பலத்தை கொடுங்க ஐயா, அவருடைய மனைவிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, அவங்க பிள்ளைகள் விசேஷத்தை கருங்கொண்டு அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, இந்த பூமியில் அவங்களை ஆஸ்வதிக்கப்பட்ட மக்களாக வாழணும், அது மாத்திரமல்ல அநேக பேருக்கு ஒரு ஆஸ்வத்தின் சந்ததியாக வாழணும்னு சொல்லி நீ மற்றவங்களுக்கு அந்த நெல்சை மாண்டால எப்படி மன்னித்தாரோ அப்படிப்பட்ட மன்னிக்க சுபாவம் உள்ள மக்களை வாழணும். நீ வாங்குகிற சம்பளத்தை வாங்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு நான் அந்த கட்சி, ஒரு கட்சி தலைவரும் சிலுவைக்கு போகலை. சிலுவைக்கு போனது ஆண்டவர் மாத்திரம்தான், டிஎஸ் போகலை, ஒருத்தரும் போகலை. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு சிலுவைக்கு போனாது மனசில் அரிச்சிட்டு ஆண்டவர் சிலுவையில் மூலமாக வெற்றியை கொடுத்தாரே, விடுதலையை கொடுத்தாரே, அந்த விடுதலையை அறிந்த மக்களாய் தேசத்தில் உள்ள தலைவர்கள்லாம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு செக்கெடுத்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாங்க. அவங்களெல்லாம் நினச்சி ஆண்டவரே தேசத்திற்கு, இந்தியாவுக்கு நான் உறுதுணையான பிரஜையாக வாழ்வேன், என்னுடைய நாட்டில் உள்ள பிரதமர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல இயற்கையான குணங்களை நீர் கொடுத்து ஏழை மக்கள் மேலே கரசியான இருதயத்தை கொடுக்கணும், எங்களுக்கு நல்ல முதலமைச்சர் கொடுத்துருக்கீங்க, அந்த மனுஷனுக்கு ஏற்ற ஒரு கிருபையை நீங்கள் தரணும் சாமின்னு சொல்லி ஜெபித்து மர்த்தரை மன்னித்து அப்படி அநேக மக்களுக்கு ஒரு ஆசுவாத்தின் மகளாய் பிள்ளைகளாக நீங்கள் விளங்குவீங்கன்னா இன்றைக்கு இருப்பதை பார்க்க நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அதுதான் வேண்டேன். எனக்கு கொடுத்த நேரத்துக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷத்தை கருங்கொண்டு ஆஸ்வதித்து வழிநடத்துவேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அது மாத்திர மாமா வந்திருக்காரு பார்த்தீங்களா, அருமையான அம்மா சொன்னாங்க, மாமான்னு சொன்னாங்க. நேரு மாமா தம்பி, அவர் ஷாஜகான் தம்பி இல்லை, நேரு மாமா தம்பி. இந்த மாமா மூலமாக இன்னும் அநேக கொடைகள் நடக்கணும். நிறைய அரிசி கொண்டு அடிக்கிருக்காங்க. எங்கள் தம்பி சொன்னார், எங்கள் தம்பி சவுந்தரவனி சொன்னாங்க, பாருங்கள் எவ்வளோ குழந்தை ஒரு மனுஷன் அடிக்கிருக்கார் பாருங்கள். அதோட ஒரு வாட்ஸ்அப் ஒன்று காட்டினார், ஃபோட்டோ பார்த்தேன். அவர் மட்டும் ஒரு பேரன் மக்களுக்கு கொடுக்குறான், அதை காட்சியை பார்க்கேன். அப்படிப்பட்ட இருதயங்கள் நமக்கு வரும்போது தவறான சிந்தனையில் வாழ்க்கையில் வராது, போட்டி வராது. அவர் வாங்கி கொடுத்தார், கள்ளத்தனமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் வராது. நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். நிறைய பேர் கள்ளத்தனமாக அப்பாயின்மெண்ட் வந்துட்டு எனக்கு சம்பளம் கிடைக்கல, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. 52 வயசுக்காரன் வீட்டில் உட்காந்துருக்கான், 26 வயசுக்காரையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. தர்மம் இல்லை, அதர்மம். அதனால் இந்த நிலைமையெல்லாம் மாற்றி கடவுள் உண்மையான ஒரு தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்ல,
ஒரு நல்ல பேராயர் அமைய போகிறாரு. நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளட்டும். ஆமென். Thank you, Ayya, for your words of appreciation. Ayya, உங்களுடைய வேத ஞானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அறிவுரைகள் எங்களுக்கு புது உத்வேகம் தர நாங்கள் இறைவனை ஆசிக்கிறோம். 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற நாங்கள் ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களும் எங்கள் பொறுப்புணர்வுடன் எங்கள் கடமைகளை செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் இந்த தேசிய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து சகோதர மத தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த மேடையில் அமர்ந்திருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாள். இதற்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். Benign, caring, prayerful, dedicated, dynamic, a person with whom we always feel comfortable, person who values individuals, a great motivator, ordained man of God, a leading industrialist on secular side, a devoted missionary on spiritual side, our revered secretary and correspondent Ayya, Reverend Dr. Soundra Bandian, who is well known for his in-depth and enriched biblical wisdom, is now requested to address us. Ayya, please enlighten us with your words of wisdom. இந்திய தேசத்தின் இந்த 75வது குடியரசு தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் பணி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக இதை யாரை வைத்து செய்வதென்று அன்போடு தென்னிந்திய சுவை திருநெல்வேலி திருமணம் லே செக்ரட்டரி ஐயா அவர்களை அணுகிய போது அன்போடு வருகிறேன் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து ஏதோ ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு நேற்று நைட் காலேஜ் விட்டு 6:30 மணிக்கு வெளியே போகிறப்போ என்னுடைய அருமையான நண்பர் ஆனந்தகுமாருங்கிற ஒரு ஏசி இருக்காங்க சென்னையில். அவங்ககிட்ட பேசினேன். அவங்க உடனே திருநெல்வேலியில் ஏசியாக இருக்கிற ஐயாட்ட பேசுகிறாங்க. அவங்க ஒரே ராம்நாட் போயிட்டாங்க. அவங்க ஐயாவுடைய நம்பரை கொடுத்து பேசுங்கன்னாங்க. ரொம்ப அன்போடு ஏற்றுக்கொண்டு எந்தவித தடையும் இல்லாமல் எவ்வளோ பணிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியும். அவர் எவ்வளோ காலில் வெண்ணி ஊற்றிட்டுருக்காருன்னு எனக்கு தெரியும். இதனால் அன்போடு வந்திருக்காங்க. அவர்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அண்மையாகவே ஐயா நிஜாம் பாக்கு ஞாபகம் வருது. வியாபாரிங்கிறத வியாபாரியாக சொல்கிறேன். 100 பை 100 கிஃப்ட்டு கொண்டாந்து நான் கொடுக்குறேன் ஏன்னாங்க. அம்மா எத்தனை பேர் என்ன 125 பேர் இருப்பாங்க காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஏழைகள்னாங்க. சொன்னோன்னு 125 மாற்றி கொடுத்துருக்குறாரு. உண்மையாகவே இதுதான் இங்கே தான் ஏசு ஞானஸ்தானத்துலேயும் இல்லை, அங்கிலையும் இல்லை, வெள்ளை ட்ரெஸ்லேயும் இல்லை, காக்கி ட்ரெஸ்லேயும் இல்லை. இங்கே தான் ஏசு இருக்கிறார். இதுதான் சுதந்திரம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு மனிதர் நம்மோடு வந்திருப்பதை குறித்து அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வருகிற நாட்களில் நம்மை வழிநடத்துவதற்காக அநேகர் நம்முடைய ஆயர்கள் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்களும் பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அதோடு அர்ப்பணிச்சிருக்கிற அன்பு ஐயா வந்திருக்காங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். என்னோட சென்னையில் வந்திருக்கிற அன்பு ஆயர்கள் ரெவரன் திலக், ரெவரன் சாமுவேல் புனித்ராஜ் வந்திருக்காங்க. மற்றும் அருமையான என்னோடு ஒரு பெண்ணும் அநேகர் வந்திருப்பீங்க, வந்து வாழ்த்துகிறேன். உண்மையாகவே விடுதலைனா என்ன? நாம் 75 ஆண்டுகள் வந்துருச்சு. காந்தியடிகள் சொன்னார், இன்னொரு 3 வருஷம் கழித்து விடுதலை கொடுப்பேன்டா, என் மக்களுக்கெல்லாம் அரசியல் சொல்லி கொடுத்துட்றேன்னாரு. என் மக்கள் தூங்குறாங்கன்னாரு. ஆனால் அன்றைக்கி இருந்த வெள்ளைக்காரங்க ஏற்றுக்கல. பிடிட்டான் ராத்திரியோட ராத்திரியா 1947 ஆகஸ்ட் 15 கொடுத்துட்டு போயிட்டான். நைட்டு 12 மணிக்கு இந்த கொடியை ஏற்றிக்க நீ போடுறான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் உண்மையான விடுதலை இந்த தேசத்திற்கு இருக்கிறா. 1999 நடந்த சம்பவம் ஒரிசாவில். கிராஹம் ஸ்டெயின்ஸ் இந்திய மக்களை சந்தித்து இந்திய மக்களுக்கு கிறிஸ்துவை சொல்ல வரல, இந்திய மக்கள் வறுமை நீக்குவதற்காகவும் வியாதியில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக வந்தார். லெப்பர்ஸ் குஷ்ரோகிகள் மத்தியிலையும் அனாதை பிள்ளைகளை கண்டெடுத்து ஒரிசா தேசத்தில் பணி செய்தார். ஏழை மக்களை கண்டுபிடித்து அவளுக்கு கல்வி கண் கொடுத்தோன்னா அவன் விடுதலை பெற்றுவான். அவன் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது நடக்கக்கூடாது என்பதற்காக அவங்க வீட்டு முன்னாலே அவருடைய மனைவி கண் முன்னாலே அவருடைய 2 ஆண் பிள்ளைகளையும் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துறாங்க. இது வீடியோ எடுத்துட்டாங்க. அன்றைக்கி வாட்ஸ்அப் செல்லுலாம் இல்லை. அந்த அம்மா கண் முன்னால் பார்க்குறாங்க தன் கணவரை எரித்த மனிதர்களை பார்த்து. அங்கே இருந்த ஒரு அருமையான அதாவது ரொம்ப அருமையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நான் பேசின ஐயாட்ட ஒரு அன்போடு பேசுகிறேன். இதே மாதிரி அன்புள்ள மனிதர்கள்
உண்மையாகவே அந்த மனிதர் தன் வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக வந்தார். மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, மக்களுடைய விடுதலைக்காக போராட வந்தார். அதனால் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவங்களுக்கு இருக்கப்பட்ட இரக்கத்தின் சுபாவத்தில் அங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஜென்னியனாக கேஸை கொண்டு போய் கோர்ட்டுக்குள்ளே போய் சொல்லணும். கோர்ட்டில் ஜட்ஜு முன்னால் சொல்லணும். ஐ விட்னஸ் கிரஹம் ஸ்டெயின்ஸோடைய ஒய்ஃப் தான் ஐ விட்னஸ் பார்த்தாங்க. அந்த கூண்டில் கொண்டே நிற்கிறப்போ அந்த அம்மா எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. ரெண்டுமே அந்த அவர் மன்னனுவத்தை கொளுத்துன அத்தனை பேரையும் அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மா எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அந்த அம்மாட்ட பின்னால் கேட்குறப்ப சொன்னாங்கன்னா, எதுக்குமா இதை சொன்னீங்கன்னா, அதை நான் சொல்லியிருந்தா எங்கள் ஏசு இல்லைங்க, நாங்கள் என்ன நோக்கத்தோடு என் கணவர் எரிக்கப்பட்டாரோ அந்த நோக்கம் மாற்றப்பட்டு விடும். உண்மையாகவே நாங்கள் ஆண்டவருடைய நிலைவான வாழ்விற்கு கடந்து எங்களால் போக முடியாது. என் கணவர் பரலோகத்தில் இருக்கணும்னா நான் அவங்க யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடாது. காட்டி கொடுத்தா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நானும் என் கணவரும் நாங்கள் பரலோகம் செல்ல வேண்டும். மேத்யூஸ் 25 சொல்கிறார், பரலோகத்துக்கு போவது என்பது இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கு தான் செய்தான்னு சொல்கிறார். அதுதான் காஸ்பல். அந்த காஸ்பல் அங்கே அடிபட்டுன்னு அந்த அம்மா சொல்லலை. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மதத்தை ஸ்தாபிப்பதல்ல, மதத்தை சொல்லுவதல்ல. யார் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வது, அதுதான் கிறிஸ்தவம். அந்த அடிப்படையில் சாரா டக்கர் அதைத்தான் ஐயாட்ட நான் சொன்னேன். ஐயா அந்த சரித்திரம் தெரியுமா, ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். அதைத்தான் அடிப்படையில் நேற்றுடைய ஸ்டாப் மெசேஜில் அருமையான திலக் சொன்னாங்க. நம்முடைய அப்போஸ்லன் ராணி சைர்வால் என்ன பண்ணாங்க, ஃபேமிலி எப்படி இருந்துன்னு சொன்னாங்க. இதுதான் கிறிஸ்தவம். ஒருவேளை இது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம். இதில் கிட்டத்தட்ட 450 பேர் 450 மெம்பர்ஸ் வேலை செய்கிறோம். இது எல்லாத்துக்கும் சொந்தமான ஒரு காலேஜ். இதில் இருக்க எல்லாத்துக்கும் சொந்தம். நம்மளோட வந்திருக்க ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சொந்தம், அன்போடு அழைக்கிற நிஜாம் ஐயாவுக்கு சொந்தம், அவரோட அவருடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொந்தமான காலேஜ் இது. இதில் ஒரு தனி ஓனர் கிடையாது. ஆனால் இதனுடைய காஸ்பல் என்னென்னா, நற்செய்தி என்னென்னா, எல்லோருக்கும் கல்வியை கொடுப்பதான் எங்களுடைய கொள்கை. அதை நிறைவேற்றும் பணியில் ஒரு பேராயத்தினுடைய தலைவர் சேர்மன் பிஷப்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த சேர்மன் எல்லா வேலையும் பார்க்க முடியாதுங்க. அவர் கீழே கரஸ்பாண்டன்ட் மற்றும் பிரின்சிபல், அவர்கிட்ட ஃபேக்கல்ட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்முடைய காஸ்பல் உண்மையான சுதந்திரம் இந்தியாவில் இன்று பெற்றிருக்கா? கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் ஐஎம்எஸ் சார்பாக நேபாள் போனேன். நேபாள், அஸ்ஸாம் கடந்து போயிருந்தேன். அன்றைக்கி நம்முடைய பிரதம மந்திரி சொன்னாங்க, இந்தியாவில் கரண்ட் இல்லாத மாநிலமே இருக்கக்கூடாது, நான் ஆக்கிடுவேன்னாங்க. அந்த டைம் தான் நாங்கள் போனேன், ஒரு ஜூலை மாதம். அந்த தேசத்தில் கரண்ட் இல்லை, ஸ்கூல் இல்லை, விவசாயம் பண்ண தெரியல. நிலத்தை தோண்டினா 2 அடியில் தண்ணி, 1 அடி தோண்டினா தண்ணி வருது, ஆனால் அது எடுக்க தெரியல, மோட்ரு தெரியாது அவங்களுக்கு, விவசாயம் தெரியல. நான் போகிறப்ப அவங்கள்ட்ட சைக்கிள் கூட கிடையாது. கைவண்டியில் மரத்தை வெட்டி கொண்டே விற்கிறாங்க, காட்டை வெட்டி விற்கிறாங்க. அதான் அவங்களுக்கு தொழில். அவங்களுடைய பிரதான உணவு பன்னி. பெண்கள் கீழாடை எடுத்து மேலே கட்டியிருக்காங்க, அதான் பெண்களுடைய ஆடை. இன்றைக்கி இந்தியாவில் நான் சொல்லுது 100 வருஷத்துக்கு முன்னால் டவுன்லோட் பண்ணி சொல்லலை, நெட்டில் நேரடியாக பார்த்ததை சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவில் தமிழகம் முன்னேற்றமான பாதையில் கடந்து போயிட்டுருக்கு. எதுக்குனாலும் கோர்ட்டுக்கு போயிடுறோம், ஒரு ஜட்ஜிட்ட தேடிட்டு போயிடுறோம். நீ என்ன சொல்கிறதுங்கிறோம். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறதில்ல, நம்மளும் திங்க் பண்ணுறதில்ல. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்போ இந்தியாவில் இப்படிப்பட்ட மக்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. காந்தியடி சொன்ன மாதிரி உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? 75 ஆண்டுகள் கடந்து வந்த நாம் உண்மையான சுதந்திரத்தை தேடி நிற்கிறோம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய ப்ரேயர். நம்ம கடவுள்கிட்ட விண்ணப்பம் சொல்லணும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக இப்படிப்பட்ட வைபத்தை ஏற்படுத்திய பிரின்சிபல் ரொம்ப ஷார்ட் டைம் 2 டேஸில் தான் கொடிமரத்தை ஸ்தாபித்து, பின்னால் இருந்துச்சு வேண்டாம் முன்னால் வைங்கன்னு சொல்லி வித்தின் 2 ஹவர்ஸில் லிங்க்கு கொடுத்து எல்லா பிள்ளைகளும் பார்க்கணும் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செஞ்ச அன்மை ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரமே ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. பொறுப்பேற்ற சிறிது காலத்திற்குள் எங்கள் சாரா குடும்பத்தின் உறுப்பினராகிய எங்களுடைய காரியதரிசி ஐயா அவர்களுக்கு, செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்ததற்கு நன்றி கூறுகிறேன். Now we are at the very meaningful part of today's program. Philanthropic in nature, generous in giving, unconditional in sharing, a rare combination of brothers, one
the navigator of our diocese, the other the captain of our college, have been kind enough to bring among us the Mr. Nijam Bhai Mama, who is the major donor of today's program. He has made it possible to liberate the economically marginalized with providing them rice bags and household provisions to liberate them to have the meaningful freedom today. ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். 15 பேர் வந்து முதல்ல டோக்கன் மாதிரி வாங்கிக்கோங்க. மீதி உள்ளவங்களுக்கு நமது பிரின்சிபலும் நம்ம செக்ரட்டரியும் தருவாங்க. ஆமாம், இப்போ 15 பேர் மட்டும் நம்ம நிஜாம் ஐயாட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். லே செக்ரட்டரி ஐயா, ஏசி ஐயா. ஆமாம். Now I request the Assistant Commissioner of Police to distribute the provisions. The spirit of giving, it is in giving we receive. எங்கள் கல்லூரி சார்பாக நிஜாம் பாய் மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். க்ளோசிங் ப்ரேயருக்கு அப்புறம் க்ளோசிங் ப்ரேயருக்கு அப்புறம் ஃபாதர் நீங்களும் கொடுங்க. வாங்க உங்கள் கையா கொடுங்க. நீங்கள் போ ஐயா, நீங்களும் Thank you. Now I request our Vice Chairman, Reverend Swamidas Ayya, to offer the closing prayer and benediction. After that, the vote of thanks will be delivered by the Physical Director, Dr. Agnes, which will be followed by the National Anthem.
க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் பெனிடிக்ஷன். பண்ணிடுவா. முன்னால் வந்துருக்கேன், இங்கே எங்க என் பக்கத்தில் வாங்க. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய 75வது சுதந்திர தினத்தில் இவ்வளமாய் நாங்கள் அதை கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகளை நாங்கள் கடந்தாலும் எங்கள் தேசத்தில் இன்னமும் வறுமை இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டங்கள் இருக்கிறது, பல தொற்று வியாதிகள் இருக்கிறது, சமூக பிரச்சனைகள் இருக்கிறது, தீவிரவாதங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இல்லாத ஒரு தேசமாய் எங்கள் தேசம் மாற வேண்டும் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிறவர்கள் தேவை உள்ளவர்களிடத்தில் தங்களுடைய இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு தேசத்தின் எல்லா ஜனங்களின் விடுதலைக்காக செயலாற்ற வேண்டும் என்று இந்த நாளிலும் எங்களுக்கு மத்தியிலே நீர் அழைத்து வந்த எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நிஜாம்பாய் அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், இல்லாமை என்கிற ஒன்றை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த நாளிலே அதை முன்னுதாரணமாக அதை எடுத்து செய்திருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய லே செக்ரட்டரியும் என்னுடைய கல்லூரியினுடைய செயல் தாளாளரும் அப்படிப்பட்ட நல்ல மனநிலையோடு எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிற கொடை வள்ளல்களாக நீர் மத்தியிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நீர் எழுப்பும், நல்ல அதிகாரிகளை தாரும், ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க போராடுகின்ற நல்ல தலைவர்களை நீர் எங்கள் தேசத்திற்கு இன்னமும் தந்து தேசம் வாழ்வு பெறவும் வளம் பெறவும் தேசத்தின் மக்களெல்லாம் சுகமாய் சுபீட்சமாய் வாழ தேவரீர் அருள்புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் இந்த நல்ல நிகழ்வுக்கு எங்கள் ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து எங்களெல்லாம் மகிழ்வித்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவாய் தங்கியிருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இறையிறங்கும் ஆசீர்வதியும், இந்த கல்லூரி ஆசீர்வதியும், என்னுடைய பிரின்சிபல் மன ஸ்டாஃப்ஸ் ஆண்டவர் எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர்களும் எல்லாரும் உயர்கல்வி கற்று வாழ்வில் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து உலகின் பல பகுதிகளிலே பேரோடும் புகழோடும் வாழ தேவரீர் அருள் புரியும், ஆசீர்வதியும். இதற்கு காரணமாயிருந்த சாரா டக்கர் அம்மையாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படி நல்ல தரிசனம் காட்சிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதே போல வந்த ஏராளமான மிஷினரிகளுக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த நல்ல எண்ணங்களையும் உள்ளங்களையும் இந்த நல்ல தேசத்தில் எங்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தந்து தேசத்தை வாழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் தூய ஆவியாண்ட அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த நாளிலே எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு அனைத்து இந்திய மக்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you, Ayya. Now I ask Dr. Agnes Princey, the Physical Director of our college, to propose the vote of thanks. Good morning to all. It's my pleasure to deliver the vote of thanks. Let me first thank God Almighty for the wonderful opportunity given to me on this memorable 75th Independence Day celebration. Our independence was a fruit of hard labor, pain, and great sacrifice made by great leaders of our nation. My heartfelt thanks is due to our honorable chief guest, Mr. Nagesh Shankar, Assistant Commissioner of Police, Law and Order, Tirunelveli, has made it to attend the celebration in spite of his busy schedule. Thank you for hoisting the flag. Thank you, sir. Next, my sincere thanks are due to Mama for his charitable deed of giving the provision for the desirable non-teaching staff who are in need. Thank you, sir. My great
honor is due to Reverend Swamida Saya, who has come to grace this function, and a chaplain ma'am. Thanks each and every dignitaries on the stage. I especially thank Reverend Samuel Punitha Ayya and Tilaga Ayya, who has come all the way from Madras. Thank you, Ayya. A big salute to our lay secretary, Dr. D. J. Singh, who has fought for the exercise of our faith. As we read in Psalm 133 verses 1, behold how good and pleasant it's when brothers dwell in unity. It's a great God-given opportunity to see the brothers of the same family on this memorable day of 75th Independence Day. Thank you, brothers. And our secretary, respected secretary Ayya, Mr. Soundra Pandian, is humble and unassuming and a true child of God who is easy to approach for anybody at any time. Thank you, Ayya. Next, our principal ma'am, I thank I wholeheartedly thank our principal, Dr. Usha Godwin, for her tireless service for our esteemed institution for the welfare of our student community. Thank you, ma'am. I express my sincere thanks to all the teaching and non-teaching staff who have come to grace this function. Thank you to all. And I thank the photographer and the manager of the sounds and all the well-wishers and the friends and the special guests of the day who have come to celebrate the Independence Day. Thank you to all. And next, on this memorable day, I wish to remind you to stay safe and stay at home and cooperate with the government. Thank you, one and all. I thank the reporters who are seated here for this 75th Independence Day. Thank you, Anna. Thank you. Thank you, everyone. Jai Hind.